ஹாய், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஒரு நெக்லஸ் மேக்கிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். நான் அதுக்கு இந்த ஸ்டார் ஃபிஷ் எடுத்திருக்கேன். அப்புறம் கியர் ஒயர் எடுத்திருக்கேன், சில்வர் கலர், ஒயிட் கலர் பேர்ல் எடுத்திருக்கேன். இது வந்து கிளாஸ் பீட் தான், 4mm. டபுள் லேயரில் நான் பண்ண போகிறேன். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து பேர்ல் கோர்த்துக்கிறேன், அதுக்கப்புறமா அந்த ஸ்டார் வந்து கோர்த்துக்கிறேன். இன்னொரு விஷயம், வீடியோவுக்கு வந்து ரொம்ப ரெஸ்பாண்ட் இருந்துச்சு, அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இந்த மாதிரி ஒரு ஸ்டார் ஃபிஷ்ஷு, ஒரு பேர்ல், ஒரு ஸ்டார் ஃபிஷ்ஷு, ஒரு பேர்ல், இந்த மாதிரி ஃபுல்லாக கோர்த்து எடுத்துக்கணும். ஃபுல்லாக இதே மாதிரி கோர்த்து எடுத்துக்கணும். நான் வந்து 2 லேயருமே இதே மாதிரி கோர்த்து எடுத்துகிட்ருக்கேன். இது அட்டாச் பண்ணுறதுக்கு கனெக்டர் வேணும். நான் வந்து 3 ஹோல்டர் கனெக்டர் எடுத்திருக்கேன். இது வந்து கியர் லாக். இது வந்து கொஞ்சம் பெரிய சைஸ், உங்கள்கிட்ட சின்ன சைஸ் இருந்தால் எடுத்துக்கோங்க. என்கிட்ட ரொம்ப பெரிய சைஸ் தான் இருந்துச்சு. நான் 2 கியர் லாக் போட்டிருக்கேன். நீங்கள் வேணும் 1 மட்டும் போட்டுக்கலாம். போட்டு இதை லாக் பண்ணிடணும். 3 ஹோல்டர் கனெக்டர் எடுத்திருக்கேன் நான். இதை போட்டு கனெக்ட் பண்ணிடணும். இது கனெக்ட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. நீங்கள் கொஞ்சம் பார்த்து கனெக்ட் பண்ணுங்கள். நம்மக்கிட்ட இது சேலுக்கும் இருக்குது. வேணுன்றவங்க இன்ஸ்டா பேஜ் லிங்க் கொடுத்துருக்கேன், கீழே வந்து செக் பண்ணிக்கோங்க. டிஎம் பண்ணுங்கள் எனக்கு. என்ன மாதிரியான நெக்லஸ் இல்லை இயரிங் இதெல்லாம் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள், என்ன மாதிரியாக மேக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஒருவேளை உங்களுக்கு வேணும்னா எனக்கு என்னோடய இன்ஸ்டா லிங்க்கு கொடுத்துருக்கேன், நீங்கள் அதில் வந்து டிஎம் பண்ணுங்கள் எனக்கு. உங்களுக்கு என்ன மாதிரி ரெண்டு சைடும் இந்த மாதிரி கனெக்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபுல்லாக 2 சைடும் நான் கனெக்ட் பண்ணிவிட்டேன். கனெக்ட் பண்ணிவிட்டு அதை அந்த எக்ஸ்ட்ரா இருக்க கியர் ஒயரை கட் பண்ணி எடுத்துருங்க. கட் பண்ணிவிட்டு கியர் லாக்கை ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா டைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. சிம்பிளான ஒரு சாம் தான். நான் அது எப்படி கிளிட்டர் ஆகுதுன்னு பாருங்கள், வீடியோ எண்டில் பாருங்கள் அது எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. பயங்கரமாக கிளிட்டர் ஆகுது அது. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல இந்த மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் செட்டுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஃபினிஷ் பண்ணியாச்சு. பேக் ரோப் வந்து நான் சில்வர் கலர்லேயே எடுத்திருக்கேன். உங்களுக்கு வேணால் கோல்டு கலரில் எடுத்துக்கோங்க. இதுக்கு மேட்சாக வந்து கம்மல் மேக் பண்ண போகிறோம். நான் ஏற்கனவே அட்டாச் பண்ணி வச்சுருக்கேன்.
ஒரு ஹெட் பின் எடுத்திருக்கேன். ஹெட் பின்னில் பேர்ல் ஆட் பண்ணிவிட்டு அதை வந்து ரவுண்ட் நோஸ் பின் வச்சு வளைச்சி விட்டுக்கிறேன். அதே மாதிரி இன்னொரு ஹெட் பின் எடுத்து அதுலேயும் அதே மாதிரி பண்ணிக்கிறேன். அது கொஞ்சம் பெண்டாக இருந்தால் ஸ்ட்ரெயிட் பண்ணிக்கோங்க. ஸ்ட்ரெயிட்டாக இருந்தால் தான் இயரிங் பார்க்க நல்லாயிருக்கும். பேர்ல் அட்டாச் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேன்றீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அந்த இயரிங்கில் எடுத்து இது இந்த பேர்ல் அட்டாச் பண்ணோம் இல்லையா, அதை எடுத்து அதில் ஆட் பண்ணிடுறேன். அதில் கனெக்ட் பண்ணிவிட்டு அதை பெண்ட் பண்ணி விட்டுருங்க. ஒரு இயரிங் ரெடி. அதே மாதிரி இன்னொரு இயரிங்கும் பண்ணிவிட்டு காட்டுறேன். பாருங்கள், இயரிங் ரெடி ஆயிடுச்சு. நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருந்தேன், பேர்ல் இயரிங் மட்டும் மேக் பண்ணி போட்டிருந்தேன். அதே மாதிரி தான் இதுவும் ஒரு செட்டாக ரெடி ஆகிடுச்சு. இந்த இயரிங் மாதிரி தான் அதையும் மேக் பண்ணியிருந்தேன். எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பேர்ல் வந்து மூவ் ஆகாமல் இருக்கிறதுக்காக கம் போட்டு க்ளூ போட்டு ஒட்டிடுறேன் நான். ரெண்டு கம்மல்லையும் அதே மாதிரி க்ளூ போட்டு அப்ளை பண்ணிவிட்டு ஒட்டிடுங்க. நான் வந்து B6000 க்ளூ யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும் இந்த க்ளூ கொஞ்சம் நல்லாயிருக்கு, ஸ்ட்ராங்காக இருக்கும். கம்மல் ரெடி. இப்போ வந்து அந்த பேர்ல் வந்து மூவ் ஆகாது. இந்த க்ளூ தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். செட்டு பாருங்கள் எப்படி இருக்குது. ஜுவல் செட் எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு சொல்லுங்கள். எப்படி கிளிட்டர் ஆகுது பாருங்கள். அது பர்சனலி இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டேக் கேர், டாட்டா, பாய்.